அரசலூர் கிராமத்தில் சரோஜான்னு பெயர் கொண்ட ஒரு பாட்டி இருந்தாங்க. அந்த பாட்டியோட முகம் முழுக்க ரொம்ப கருணையாகவும் சிரிச்ச சிரிப்போடையும் பார்க்குறதுக்கே ரொம்ப கலையாகவும் இருப்பாங்க. கிராமத்தில் உள்ளவங்கெல்லாம் அந்த பாட்டியை சரோ பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. இப்போ சரோ பாட்டி ஒரு நாள் காய்கறி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ 3 சின்ன பசங்க வந்து, பாட்டி எங்களுக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய் தர்றீங்களான்னு கேட்டாங்க. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லைன்னு சொன்னாங்க. பாட்டி சிரிச்சுக்கிட்டே, அட பசங்களா, பணம் இல்லைன்னா பரவாயில்ல, வாங்க வந்து வாங்கிக்கோங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வெள்ளரிக்காயை அந்த பசங்க கிட்ட கொடுத்தாங்க. பசங்க மகிழ்ச்சியாக வாங்கிக்கிட்டு ஓடிட்டாங்க. அலெக்ஸு அங்கேயே நின்று இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ சரோ பாட்டிக்கிட்ட, நீங்கள் இப்படி எல்லாருக்கும் இலவசமாக கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் சாப்பாடு எப்படி வரும் அப்படின்னு கேட்டான். பாட்டி சிரிச்சுக்கிட்டு சொன்ன வார்த்தை அந்த கிராமத்தையே மாற செஞ்சிச்சு. பையா, பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி அன்பை கொடுத்துட்டா நாளைக்கு அவங்க வளர்ந்ததுக்கப்புறம் யாராவது எனக்கு ஒருத்தர் தண்ணி கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் என் சாப்பாடு. அந்த சொற்கள் அலெக்ஸோட மனசில் விதை மாதிரி ஆழமாக பதிஞ்சிருச்சு. இதோட முழு கதையும் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் செய்து பாருங்கள். தேங்க்யூ.